இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு மிக்சர் பண்ண போகிறோம். இந்த மிக்சர் பண்ணுறதுக்கு மாவெல்லாம் கடலை மாவெல்லாம் கரைச்சி பொரிச்சு எடுக்க தேவையில்லை. 5 நிமிஷம் கூட அதிகம் தான் இந்த மிக்சர் பண்ணுறதுக்கு. அந்த பொரிச்சு எடுக்கிற டைம் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு மிக்சர் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிக்சர் பண்ணுறதுக்கு அவல் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ அவலுக்கு 100 கிராம் பொட்டுக்கடலை, 100 கிராம் வேர்க்கடலை, ஒரு 6 பூண்டு பல் உரிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இதெல்லாம் பொரிச்சு போடுறதுக்கு இது போல் ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் இது போல் ஒரு ஜல்லடை இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பொரிக்கிறப்போ அள்ளுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இது போல் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ பொரிச்சுக்கலாம். இந்த ஜல்லடையில் பொட்டுக்கடலையை போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சதுமே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மொறுமொறுப்பாக இருக்காது. எடுத்துடலாம், பொரிஞ்சிருச்சு நல்லா. இப்போ இதில் பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து வேர்க்கடலையை பொரிச்சுக்கலாம். அடுத்து அவல் போட்டுக்கலாம். ஒரே டைமில் போட்டு பொரிக்க முடிஞ்சால் பொரிச்சுக்கோங்க, இல்லைன்னா பாதி பாதியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் பாதி தான் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா போட்டதுமே அப்படியே பொங்கி வந்துடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும். அடுத்து பூண்டு தட்டி அதையும் பொரிச்சுக்கலாம். எல்லாத்தையுமே பொரித்து ஒரே பாத்திரத்தில் போட்டுக்கணும், மொத்தமாக கலந்து. அடுத்து கருவேப்பிலை, அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எதுலேயுமே உப்பு இருக்காது, நம்ம தான் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு எடுத்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் மிளகாத்தூள், அடுத்து பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா குலுக்கிக்கலாம், மொத்தமாக கலந்துக்கலாம். நல்லா இது போல் குலுக்கிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்றா உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அந்த வறுத்த கடலை எல்லாமே ஒன்றா கலந்துரும். இப்போது அவல் மிக்சர் ரெடி ஆயிருச்சு. இது போல் அவல் மிக்சர் நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், வேலையெல்லாம் அதிகமே இருக்காது. வெளியில் கடைக்கு போயெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் இந்த டைமில் வாங்கி வச்சுருக்க மாட்டோம். வீட்டில் எப்போயுமே ஸ்நாக்ஸ் வேணும்னா இது போல் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு 1 வாரம் 10 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.